இப்போ யூகேல சரியாக 8:45 நியர்லி 9. இப்போ தான் வந்து சூரியன் மறைய போகிறார். ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ வெளிச்சம், அவ்வளோ அழகாக இருக்குது. குட்டி பேர்ட்ஸ். சின்ன பிள்ளைங்களெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்களும் ஊரில் இருக்கும்போது இப்படி தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸளோட ஹாப்பியாக இருப்போம். வெளிநாட்டில் வந்து நாங்கள் வந்து எங்களோட ஃபேமிலி, நாங்கள் எங்களோட லைஃப், அவங்களோட லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் இயற்கையை ரசிக்கத்தான் முடியும். ஒவ்வொரு வெளிநாடுகளில் இருக்கிறவங்க இயற்கையை நல்லா ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். நல்லா சமையுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஒர்க் போங்க. மைண்டை ரிலாக்ஸாக எப்போவுமே வச்சுக்கொள்ளணுமெண்டா இயற்கையை ரசிக்கணும். சன்செட் பாருங்கள், சன்ரைஸ் பாருங்கள், வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, சின்ன சின்ன ஷாப்பிங்ஸ் போங்க, ரீட் பண்ணுங்க, பாட்டுகள் கேளுங்க. இதெல்லாம் வந்து மைண்டுக்கு நல்ல ரிலாக்ஸ். ஒரே வீடுகளுக்குள்ள இருக்காதுங்க. வீட்டில் இருந்தால் தான் மன உளைச்சல். அவுட் சைட் போய் இப்படி இயற்கையை ரசிக்கும்போது மைண்ட் நல்ல ரிலாக்ஸாக இருக்குது. 8:30 நம்புவீங்களா? எல்லா யூரோப் கண்ட்ரியுமே இப்படி தான். வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சம்மர்னா இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். பெருசாக குளிர் ரெண்டுமே இல்லை, என்ஜாய் பண்ணலாம். நல்ல நல்ல கட்டிடங்கள், என்ன நல்ல சூப்பர் கட்டிடம், எல்லாமே செங்கல்லால் கட்டின கட்டிடங்கள். நல்லா ரோட் சைட் இப்படியே போகணும். எல்லா கடைகளும் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ 5 o'clock க்ளோஸ் ஆகிடும். இப்போ எல்லாம் க்ளோஸ்ட். ரோட் பாருங்கள், இங்கிலாந்து கொடி எல்லாம் அப்படியே வச்சுருக்கலாங்க. இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம் கொடி. எல்லா வீடுகளிலுமே நல்ல ஃப்ளவர்ஸ் அழகாக வச்சுருப்பாங்க. வீடெல்லாம் வெரி க்ளீன். ரோடில் ஒரு குப்பை கூட இருக்காது இங்கே. அவ்வளோது க்ளீனாக வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து வெளிநாடு. ஃபாரின் க்ளீனுன்னா க்ளீன், அப்படி க்ளீனாக இருக்குது. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். கடற்கரையை பாருங்கள், எவ்வளோ அமைதியாக நல்ல காமாக இருக்குது. அவ்வளோ அமைதியான ஒரு கடற்கரை.
அலைகள் ஒன்றையுமே காணவில்லை. அழகாக இருக்கு பார்க்க. அப்படியே வாக்கிங் போய் பார்ப்போம் கொஞ்சம் தூரம். சூரியனை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு போகிறார். ஆனால் சமரண்டா இங்கே வந்து எப்படியுமே ஒரு 9:30 செல்லும். சில நேரத்தில் 11 மணி வரைக்குமே நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கும். இப்போ நியர்லி 9 o'clock, 9 மணி ஆக போகுது. ஆனாலும் இப்போ வந்து அவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்றதை பாருங்கள். இது வந்து எல்லா யூரோப் கண்ட்ரிலையுமே இப்படி தான் வந்து சம்மர் வந்தால் இரவு கூட பகலாக தான் இருக்கும். அதாவது சம்மரில் சொல்லுவாங்க இங்கே இரவு குறைவு, சம்மரில் இரவு குறைவு, பகல் கூடன்னு சொல்லுவாங்க. பிறகு விண்டர் வர இரவு கூட பகல் குறைவு அப்படி வரும். ஏன்னா விண்டரில் 3 மணிக்கே வந்து இருண்டுடும். அதுதான் வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு கஷ்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது, தாங்கித்தான் ஆகணும். இதுதான் வெளிநாட்டு லைஃப். இது வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, சிஎம் ரெசிடென்சியல் கேர் ஹோம்னு சொல்லுவாங்க. வயசு போன ஆக்களை பராமரிக்கிற இடங்கள். இதால் அப்படியே கீழே போகலாம், கீழே போய் சீசைட் எல்லாம் பார்க்கலாம். பட் நான் போகல, நான் அவ்வளோத்தோட நிற்கிறேன். அதை பாருங்கள், கீழே இறங்கி நல்லா வாக்கிங் பண்ணலாம். அப்படியே வாக்கிங் பண்ணால் பார்க்கலாம். கொஞ்சம் குளிருது, இப்போவே கொஞ்சம் குளிருது. அதனால் நான் வாக்கிங் போகலை. நான் இங்கே இவ்வளோதான். சம்மர் வந்தாலும் கொஞ்சம் குளிர் இருந்தோண்டே இருக்கும். சம்மர்ன்னு சொல்கிறதா, ஆனால் குளிர் இருந்தோண்டே இருக்கும். அது சீ சைடுகளுக்கு வந்தால் இன்னும் குளிர் இருக்கும். இவ்வளோ ஒரு அமைதியான இடம். ஆனால் இந்த நேரத்தில் எல்லா இடத்துலையுமே அமைதி தான். இங்கே வந்து வெளிநாடுகளில் கார் இல்லாமல் இருக்கல. அது என்னன்னா குளிர். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறண்டா கூட கார் தேவை, இல்லாட்டிக்கு அவ்வளோது குளிரும். சம்மரில் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் விண்டர் வந்தால் நீங்கள் விட்டு வெளிக்கிட்டாலே அவ்வளோத்துக்கு கைகாலெல்லாம் உரைச்சி போயிடும், அப்படி குளிர். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. அந்த பிள்ளை ஸ்கூட்டர் போகிறேன். யுனைடெட் கிங்டம் கொடி, இங்கிலாந்து கொடி எல்லாம் போட்டிருக்கிறேன். கடற்கரையின் அழகை பாருங்கள். என்ன ஒரு இயற்கையின் படைப்பில் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம். கடல், ஓஷன்.